இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு நம்பர் அரேவை வந்துட்டு எப்படி ரிவர்ஸ் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் வந்து ஹெடர் ஃபைலை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். தட் இஸ் ஆஷ் இன்க்ளூட் studio.h இன்புட் அவுட்புட்காக யூசர் இன்புட் அவுட்புட்காக. இப்போ மெயின் ஃபங்க்ஷனை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து நம்பர் ஆஃப் அரே எலமெண்ட்ஸ் இந்த அரேவை வாங்குறதுக்கு ஒரு வேல்யூ ஐ வந்து லூப்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ டெம்பரவரியாக ஒரு வேரியபிள் வச்சு தான் வந்து நம்ம ஸ்வாப் பண்ண போகிறோம். ஓகேவா, லாஸ்ட்டில் இருக்கிறத ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத ஸ்வாப் பண்ணால் தான் நமக்கு வந்து ரிவர்ஸ் கிடைக்கும். அதனால ஒரு டெம்பரவரியாக ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறோம். இப்போது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டு உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுக்குறேன். என்டர் த நம்பர் ஆஃப் elements இந்த அரேல வந்து எத்தனை எலமெண்ட்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்றதுக்கு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கிறோம். யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குறதுக்கு ஒரு ஸ்கேனர் எழுதிக்கிறோம். ஓகேவா, இப்போ வந்து ஃபார் லூப்ல வந்து இப்போ அரேனா வந்துட்டு நிறைய வேல்யூஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு டைமும் ஸ்கேன் பண்ணி வாங்காமல் ஃபார் லூப்பில் எழுதி ஒரே ஒரு ஸ்கேன் எழுதுனா போதும். நம்ம எத்தனை எண் கொடுக்குறோமோ அது வரைக்கும் வந்து நமக்கு இன்புட் வந்து யூசர் கிட்டேருந்து நம்ம கேட்டு வாங்கி யூசர் கிட்டேருந்து கம்ப்யூட்டர் கேட்டு வாங்கிக்கும். இப்போ வந்து அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். என்டர் த எலிமெண்ட்ஸ் இந்த அரேல வந்து எத்தனை எலமெண்ட்ஸ் கொடுக்க போகிறோம், சரி என்னென்ன எலமெண்ட்ஸ் கொடுக்க போகிறோம் அப்படின்றது. இதுக்கு ஒரு ஸ்கேன் ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாம். இது இதுக்கு அரேல இருக்க வேல்யூஸை வாங்குறதுக்கு. ஓகேவா, இப்போ தான் நம்ம கண்டிஷனுக்கு போக போகிறோம். ஓகேவா, இப்போ வந்து ஃபார் i is equal to 0, i is less than n divided by 2, i plus plus. இப்போ வந்து இந்த n divided by 2 எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ நம்ம கிட்ட நம்மளோட அரேல வந்து ஒரு 6 வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க, 5 வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ சரி 6 வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. 6 divided by 2 என்ன 3. அந்த தேர்ட் எலமெண்ட் வரைக்கும் வந்துட்டு வேல்யூஸ் வந்து நீங்க ஸ்வாப் பண்ணிட்டே வாங்க. மிட் டேர்ம் வரைக்கும் வேல்யூஸை வந்து ஸ்வாப் பண்ணிட்டே வாங்க அப்படின்றதுக்கு தான் அர்த்தம். ஐ மீன் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வந்து லாஸ்ட் எலமெண்ட்டுக்கும், லாஸ்ட் எலமெண்ட் ஃபர்ஸ்ட்டுக்கும், செகண்ட் வந்து அதுக்கு முன்னாடி இருக்க லாஸ்ட் எலமெண்ட்டுக்கும், அந்த லாஸ்ட்க்கு முன்னாடி இருக்க எலமெண்ட் வந்து செகண்ட் வேல்யூக்கும், இந்த மாதிரி ஸ்வாப் ஆகிறதுக்காக வந்து நம்ம மிடில் வரைக்கும் வந்து நம்ம ஸ்வாப் பண்ணுவோம். அதுக்காக வந்துட்டு நம்ம n divided by 2 கொடுக்கணும். ஓகேவா, இப்போ மெயின் கண்டிஷன். ஓகேவா, இதில் வந்து என்ன கொடுக்க போகிறோம்னா, இப்போ டெம்பரவரின்னு ஒரு வேரியபிள் இருக்குல்ல, அதில் வந்து அரே ஆஃப் 5 கொடுப்போம். ஃபர்ஸ்ட் அரே ஆஃப் 5 வந்து என்னது, அரே ஆஃப் 0. ஃபர்ஸ்ட் அரே ஆஃப் 0ல வந்து ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது வந்து டெம்பரவரியில் போய் ஸ்டோர் ஆயிடும். ஓகேவா, இப்போ அரே ஆஃப் ஐல வந்து என்ன ஸ்டோர் ஆகும் அப்படின்னா, அரே ஆஃப் n மைனஸ் ஐ மைனஸ் 1. அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ டெம்பரவரியில் போய் அரே ஆஃப் 0 ஸ்டோர் ஆயிடும். அரே ஆஃப் 0ல எந்த வேல்யூ இருக்கோ அது டெம்பரவரியில் போய் ஸ்டோர் ஆயிடும். இப்போ அந்த அரே ஆஃப் ஐல என்ன இருக்கும் அப்படின்னா, அரே ஆஃப் ஐல என்ன இருக்குன்னா, இப்போ ஒரு அரேல வந்து 5 வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுல இருக்க அரே ஆஃப் 4 இருக்குல்ல, அந்த அரே ஆஃப் 4 வந்து ஐ மீன் இப்போ 5 வேல்யூ இருக்குன்னா 5 மைனஸ் 0 மைனஸ் 1 என்ன 4. ஓகேவா, இப்போ அரே ஆஃப் 4ல என்ன வேல்யூ இருக்கோ அது வந்துட்டு அரே ஆஃப் 0ல போய் ஸ்டோர் ஆயிடும். ஓகேவா, இப்போ அரே ஆஃப் n மைனஸ் ஐ மைனஸ் 1 வந்துட்டு டெம்பரவரியில ஸ்டோர் ஆயிடும். ஓகேவா, அரே ஆஃப் ஐனா என்ன, ஃபர்ஸ்ட் எலமெண்ட். அரே ஆஃப் n மைனஸ் ஐ மைனஸ் 1னா இப்போ நம்ம 0ன்னு எடுத்துக்கிட்டோம்னா லாஸ்ட் எலமெண்ட் தான் வந்துட்டு அரே ஆஃப் n மைனஸ் ஐ மைனஸ் 1. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட்ல வந்து லாஸ்ட் எலமெண்ட்டும், லாஸ்ட் எலமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் எலமெண்ட்லயும் போய் ஸ்டோர் ஆயிடும். இதுதான் வந்துட்டு கான்செப்ட். ஓகேவா, இந்த அரே ஆஃப் 4ல வந்துட்டு டெம்பரவரி வேரியபிள் ஸ்டோர் ஆயிடும். அந்த டெம்பரவரி வேரியபிள் என்ன இருக்கு, அரே ஆஃப் 5 இருக்கு. அரே ஆஃப் 0ல இருக்க வேல்யூ வந்துட்டு அரே ஆஃப் 4ல ஸ்டோர் ஆயிடும். அரே ஆஃப் 4ல இருக்கிறது வந்து அரே ஆஃப் 0ல வந்து ஸ்டோர் ஆயிடும். இவ்வளவுதான். ஓகேவா, இப்போ நம்ம வந்து அரேல இருக்க எல்லா வேல்யூவும் ரிவர்ஸ்ல பிரிண்ட் பண்றோம். ஏதாவது ஒரு வேல்யூவை பிரிண்ட் பண்றோம் அப்படின்னா நம்ம ஃபார் லூப் போட தேவையில்ல. நம்ம வந்து அந்த இருக்க எல்லா வேல்யூவும் பிரிண்ட் பண்றோம், பட் ரிவர்ஸ் பண்ணியாச்சு. அந்த அரேவையே நம்ம பிரிண்ட் பண்றோம். அரேவை பிரிண்ட் பண்ணும் போதும் நம்ம ஃபார் லூப்ல தான் பிரிண்ட் பண்ணணும். ஓகேவா,
சாரி, ஆம்பர்சன்லாம் போட தேவையில்ல, டெம்பரவரியாக பிரிண்ட் பண்ணுறோம். சாரி, டெம்பரவரியாக பிரிண்ட் பண்ண மாட்டோம், அந்த அரேவை வந்து பிரிண்ட் பண்ணும். ஓகேவா? என்ன எரர் வந்திருக்கு? ஐயோ ஆமா, நம்ம இங்க என்ன பண்ணிட்டோம் பாருங்க, நம்ம வந்து அரேவே வந்து டிக்ளேர் பண்ணாம விட்டுட்டோம். இப்போ வந்து அந்த அரேவை டிக்ளேர் பண்ணிடலாம். இன்ட்டு அரே, அரேயோட சைஸ். ஓகேவா? இந்த மாதிரி மிஸ்டேக் வந்து நான் அடிக்கடி பண்ணுவேன், நீங்களும் இந்த மாதிரி பண்ணிடாதீங்க. ஓகேவா? இப்போ 4 எலமெண்ட்ஸ் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. 1 4 3 2 அப்படின்னு கொடுக்குறோம். 2 3 4 1 அப்படின்னு ரிவர்ஸில் பிரிண்ட் ஆயிடுச்சா? இவ்வளோதான். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல கண்டிப்பாக சொல்லுங்க. உங்களுக்கு நான் வந்து ரஃப் ஒர்க் மாதிரி ஏதாவது போட்டு காமிக்கிறேன். தேங்க்யூ, பாய்.